நண்பர்களே, கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது என்று எங்கட தலைவர் கமலஹாசன் சொல்லியிருக்கார். அதே மாதிரி தான் நண்பர்களே, இந்த சுப்பிரமணி என்ற நாயை பற்றி பலர் இகழ்வாக காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள் சோசியல் மீடியாவில். அவர்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு நாய்க்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அந்த நாய் தன்னுடைய கடைசி காலம் நினைக்கிறேன் கதிராமத்துக்கு போட்டு அந்த நாய் அதுக்கு பிறகு கனகாலம் இருக்க போறே இல்லை. அந்த கடைசி காலத்தை அந்த நாய் யாத்திரையில் சந்தோஷமா போகுது. அது கூட பலருக்கு பொறுக்க முடியல. சந்தையடியில் இருந்த நாய், சும்மா இருந்த நாய்க்கு கிடைச்ச வாழ்க்கையை பாருங்க. இப்படிதான் ஆகலாக்கிறோம். இது என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க மனுஷர் நல்லா இருந்தால் உங்களுக்கு பொறுக்காது. மனுஷர் ஒரு புது கார் வேண்டினால் அல்லது ஹாலிடே போனால் உங்களுக்கு பொறுக்காது. சரி, அது ஓகே, ஒரு நியாயம். சக மனிதனோட ஒரு போட்டி பொறாமை இருக்கிறது ஓகே, அது ஒரு மனித குணம். ஒரு நாய்க்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைச்சிருக்கு, ஒரு நாய்க்கு ஒரு புகழ் கிடைச்சிருக்கு, எல்லோரும் போய் செல்ஃபி எடுக்கிறார்கள், படம் எடுக்கிறார்கள், ஒரு பிரபலமாக இலங்கையிலே பிரபலமாக வந்திருக்குன்றால் அது உங்களுக்கு ஐயோ, எனக்கு ஏதாவது நான் என்ன புத்திசாலி மாதிரி காட்டணுமே, ஏதாவது ஒன்று சோசியல் மீடியாவில் எழுதணுமே, அது ஊரில் நின்ற தெரு நாய், சந்தையடியில் நின்ற நாய், அது சும்மா ஒருத்தர் சொல்கிறார் என்னென்றால், ஒருத்தர் சோசியல் மீடியாவில் சொல்கிறார், இந்த இப்படியான விஷயத்தை வெளிநாட்டுக்காரங்களுக்கு சொல்லிடுறாங்க. அதாவது வெளிநாட்டுக்காரருக்கு சொன்னால் சிரிப்பாங்களாம். அட கடவுளே, வெளிநாட்டுக்காரங்க நாய்க்கு கொடுக்குற மரியாதை இங்கே இலங்கையில் ஒருத்தர் கொடுக்க மாட்டார்கள். செல்ல பிராணிகளுக்கு வெளிநாட்டுக்காரர்கள் கொடுக்க மரியாதை வேற லெவல். அதை விட அவர்கள் ஆராய்ச்சியிலே செய்திருக்கிறார்கள். வேணும்னா இதில் நான் லிங்கே இணைக்கிறேன். நாய்க்கும் மனிதனுக்கும் உடைய அந்த தொடர்பு அது உள்ளுணர்வு சம்பந்தமானது. ரூபர்ட் ஷெல்ராக் என்ற ஒரு பெரிய விஞ்ஞானி ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சிருக்கார். அதாவது டெலிபதி மூலமா நாய் தன்னுடைய ஓனர் என்ன நினைக்கிறார், என்ன செய்கிறார் என்று நாய் கண்டுபிடிக்குது. அப்படி வெளிநாட்டுக்காரர்கள் நல்ல அறிவு இருக்கு நாயை பற்றி. நாய்க்கு அவர்கள் ஒரு நாய் தங்களோட செல்ல பிராணி செத்தா சில வெள்ளைக்காரர்கள் 1 மாதம் 2 மாதம் முழு சோகமாக இருப்பார், தங்களோட குடும்ப உறவினர் செத்த மாதிரி. ஒருத்தர் சொல்றாரு, வெள்ளைக்காரர்கள் சொல்லிடுறாங்க, சிரிப்பாரு. இது முதல்ல யாத்திரை என்றால் என்னென்னு தெரியணும். பலருக்கு யாத்திரை என்றால் தெரியாது என்னென்னு. கதிராமத்துக்கு போகிற யாத்திரை, அதனால் கிடைக்கிற பேலன், இதுகளை பற்றி ஒரு அறிவு இல்லை. சோஷியல் மீடியாவில் கரைச்சி கொட்டணும். என்ன நான் புத்திசாலி மாதிரி காட்டணும். புத்திசாலி மாதிரி காட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்கள் 7 மணி அமெரிக்காவுக்கு எதிர்த்துக்காயங்க ஆகும், இல்லாட்டி ஃபேஸ்புக்கு எதிராக எதிர்த்துக்காயங்க ஆகும், இல்லாட்டி கோஆப்ரேட்டிவ்க்கு எதிராக எதிர்த்துக்காயங்க ஆகும். அதுகள் ஒன்றும் முடியாது. எங்கள் மக்கள், அது இஸ்லாமியர்கள், சிங்களவர்கள் எல்லோருடைய மக்கள் ஆதரவையும் பெற்றுட்டு இருக்கு. உங்களுக்கு பொறுக்க முடியல. நீங்கள் என்ன சொல்றீங்க? நீங்களும் செல்ல பிராணி வளர்த்துறீங்களா? இங்க நானே ஒரு செல்ல பிராணி மாதிரி தானே உங்களுக்கு? இல்ல இருக்க நாய் மாதிரி. நான் ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, நாய் வளர்க்கல. நான் உங்களுக்கு ஒரு நாய் மாதிரி தான். சாப்பாடு போடுறீங்க, இதுல இருந்து கத்திக்கொண்டு இருக்கேன். நீங்கள் இப்படி சொல்றீங்க. இல்லை, உங்களுக்கு விருப்பம் அந்த காலத்துலேருந்தே லண்டனுக்கு வந்த நாள்லேருந்து நீங்கள் நாய் வளர்க்க ஒரு ஆசை இருக்கு. சுப்பிரமணிய பற்றி சொல்லுங்க. இல்லை, சரியான நல்ல உண்மையாகவே அதை பார்க்க சரியான உண்மையாகவே சந்தோஷமாக தான் இருந்தது. என்னென்னா அந்த அன்பு அதை எப்படி வெளிப்படுதாரு. ரொட்டால போனதை இருக்கு சாப்பாடு போட்டதுக்காண்டி அந்த நன்றி உணர்வை, இந்த நாய்க்கு நன்றி உள்ளன்றதை, அது நாய் ஒரு 5 அறிவு உள்ளது எப்படி பின்னாலேயே வருகுது. போகிற இடத்துல அதுக்கு வருத்தம் நின்று கூட விட்டுட்டு வர அந்த இடத்துக்கு வந்துருக்கு தேடி என்னைக்கு அந்த அதன் அறிவை யோசிச்சு பாருங்க. அப்போ இதில் என்னக்கு விளங்கல, தமிழ் முஸ்லீம் சிங்களமோ இல்லை எந்த மதத்தை தாண்டி அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் தான் சொல்லணும். பார்க்க இப்படி ஒரு அன்பான நாய் இல்லையேன்ற மாதிரிங்கிற அளவுக்கு அந்த அதை பார்க்க இருக்கு. உண்மையாகவே என்ன சொல்லுவாங்க, தமிழன் இல்லை ஒரு குணம் ஒன்று இருக்கு. நண்டும் தமிழனும் உண்டு. இன்னொரு தமிழன் நல்லா வராண்டா இழுத்து விட்டுருவான். அது ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஒரு நாய் நல்லா இருந்தாலே இழுத்து விடுற தமிழர் என்ற குணம் என்னென்னு எனக்கு தெரியல. ஏன்னா சிங்கள புத்தபிக்கு, அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்த புத்தபிக்குமார் யாத்திரை போயிருக்க ஒரு நாய் ஜாயின் பண்ணிட்டு, அந்த பேர் என்ன அலையோ இன்னும் பேர் சரியா ஞாபகம் பேர் இல்லை. அது சம்மந்தமாக பெரிய விமர்சனங்கள் ஒன்றும் பெற இல்லை. அதை பற்றி உலக புகழ் அடைஞ்சது அந்த நாள். ஆனால் தமிழண்ட பிரதேசத்தில் இருந்து கதிராம யாத்திரைன்றது ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டு வர்றது. இப்போ அம்பானி போய் ஹெலிகாப்டரில் போய் கதிராமத்தில் இறங்கி போய் சாமி தரிசனம் செய்கிற மாதிரி இல்லை இந்த கதிராம யாத்திரை. உங்களோட தமிழ் நடிகர்கள் போனோன்னே விஐபிக்களால் போய் விஐபி பாதைக்கால வாங்க போய் சாமி தரிசனம் செய்யுங்கன்ற மாதிரி இல்லை இந்த கதிராம யாத்திரையில் போகிற மக்கள். எத்தனையோ நாட்கள் நடந்து கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படி நடந்து போகிறார்கள். அதனால ஒரு பெரிய பிரயோசனமே இருக்குது. அது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது பில்கிரிமேஜ் இங்கே பில்கிரிமேஜ் ஆக்கள் போகிறது, வெள்ளைக்காரர்களே போவார் அந்த லூட்ஸுக்கு. அந்த காலத்தில் தான் பெரிய பெரிய ஐரோப்பிய நகரங்களில் பெரிய பெரிய தேவாலயங்களுக்கு பில்கிரிமேஜாக போகிறவர்கள். ஏன் இங்கே வாஷிங்டன் இங்கிலாந்தில் ஒரு இடம் இருக்குது, அதுக்கு கூட காரெல்லாம் போகிறார்கள். ஆனால் அது கூட ஒரு பில்கிரிமேஜ் மாதிரி தான்.
இந்த யாத்திரை ஐயப்பன் தரிசனத்துக்கு நம்பியார் வந்து அந்த காலத்திலேருந்து எத்தனையோ மைல்கள் நடந்து போகிறவர் விரதம் இருந்து. அதே மாதிரி கதிராமத்துக்கு இந்த பில்கிரிமேஜ் அதாவது யாத்திரை போகிறது வந்து இவ்வளோ நல்லம் உடம்புக்கு அதாவது நடக்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் புது புது இடங்களை அந்த நடந்து போயிருக்க எங்களோட மூளை வந்து வேலை டூ மச்சாக வேலை செய்யுமா. ஏனென்றால் புது இடங்களுக்கு போயிருக்க அந்த சர்வைவல் மெக்கானிசம் புது புது நியூரான்ஸ்கள் வந்து உருவாகும் மூளையில் ஒவ்வொரு இடங்களுக்கும். நாங்கள் அதான் இந்த ஹாலிடே போயிட்டு வந்தோன்னே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறது எல்லாமே வந்து எங்களோட அந்த காலத்திலேருந்து ஒரு இயல்பு. ஏதாவது காட்டில் நாங்கள் வாழைக்க இன்னொரு இடத்துக்கு போயிருக்க ஒரு அந்த இடத்துல சர்வை பண்ணுறதுக்கு எங்களுக்கு புதிய மூளை செல்கள் தேவை, நியூரான்ஸ் தேவை. அப்போ நடந்து போயிருக்க புது புது இடங்களுக்கு ஒரே இடத்துக்கு திருப்பி நடக்கிற இல்லை, புது புது இடங்களுக்கு போயிருக்க எங்களுக்கு புது புது நியூரான் செல்கள் உருவாகும். கடைசியில் அந்த யாத்திரை முடிஞ்ச அந்த கதிராம தரிசிக்க அதில் ஒரு பரவசம் ஒன்று உருவாகும். அது வந்து அம்பானி மாதிரி வந்து ஹெலிகாப்டரில் இறங்கி வந்து தரிசனம் செய்கிறவர்களுக்கு கிடைக்காது. அவை இது வந்து ஒரு உண்மையில் சொல்லப்போனால் இது வந்து இது செய்கிறவர்கள் வந்து உண்மையிலேயே ஒரு புண்ணியம் செய்தவர்கள். அதோட இவர்களுக்கு அந்த முடிவில் யாத்திரை முடிவில் எப்படியும் பலன் கிடைச்சே தீரும். அதாவது உடல் ரீதியாக வந்து தென்னும் உள ரீதியாக தென்னும் பலன் கிடைச்சே தீரும். அதில் இந்த நாயும் ஜாயின் பண்ணியிருக்கு. தன்னுடைய இறுதி காலத்தில் அந்த நாய் பயணிக்குது. அதுக்கு பலர் விமர்சிக்கிறார்கள். அந்த நாய் உதயம் பண்ணிட்டுது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த நாய் உதயம் வேண்டி அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே உருவானது. அதை நான் இதில் மதத்தை பற்றி இதில் சொல்ல விரும்ப இல்லை. எல்லா மதத்திலையும் எல்லா இனத்திலையும் கெட்டவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கே தெரியும், தமிழர்கள் மட்டும் நாங்கள் உத்தமர்கள் இல்லை, அதே மாதிரி இஸ்லாமியர்களையும் இருப்பார்கள், சிங்களவர்களையும் இருப்பார்கள். அதுக்காண்டி ஒரு மதத்தையே நாங்கள் இழிவுபடுத்தி இந்த சோஷியல் மீடியா அதாவது வேர்ச்சியூ சிக்னல்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது தாங்கள் அறம் காவலர்கள். உண்மையான பிரச்சனை வந்து அவர்கள் வரமாட்டார்கள். இந்த சோஷியல் மீடியாவில் இந்த எழுதுகிறவர்கள் வந்து அது எல்லா இனத்திலும் எல்லா மதத்திலையும் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களையும் இருக்கிறார்கள், தமிழர்களையும் இருக்கிறார்கள். மாறி மாறி மோதிக்கொண்டு தங்களை புத்திசாலித்தனமாக காட்ட எங்களையே நாங்கள் அறுத்து கொண்டிருக்கோம். இதில் பார்த்து நான் அந்த யாத்திரைக்கு போய்கொண்டிருக்கிறவைய பேட்டி எடுக்க கூட அவையே சொல்லி நான் தாங்கள் இருந்த கோயிலுக்கு உணவுகள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததே ஒரு முஸ்லீம் மக்கள் இனத்தவர்கள். அப்படி அவையிலே அவர் மன்னிப்பு கேட்டார். அவையே மறந்தது உண்டா இருக்கேக்க இந்த சோஷியல் மீடியாவால் வந்த ஒரு நன்மை சில தீமைன்னு சொல்லியிருக்க இதுதான் அந்த தீமையானது. இஸ்லாமிய மதவரியர்களும் சரி இந்து மதவரியர்களும் இவர்கள் உண்மையாகவே உண்மையாக மத பெற்றாளர்கள் இல்லை. சோஷியல் மீடியாவில் தாங்கள் ஒரு வீரர்கள் மாதிரி காட்டணுன்றதுக்காண்டி அவர்கள் வந்து யுத்தம் புரிகிறது. அது கடைசியில் சில பெரிய பிரச்சனையாலும் இப்படி வர்ற காரணம் இருக்குது. என்ன இந்த சோஷியல் மீடியாவை நடத்துறது மேற்படியான் தெரிந்தானே அமெரிக்கா போன்ற நாடுகள் அவர்கள் இன்னும் அது சம்பந்தமான ஃபீடுகளை அதிக அல்கரிதம் தூக்கி கொடுக்கும். இந்த தூக்கி கொடுக்க அதுதான் வந்து விழும். உங்களுக்கு ஒருத்தர் நெகட்டிவாக பேசுகிறதான் வந்து விழும். பாசிட்டிவாக எத்தனையோ இஸ்லாமியர்கள் கதைக்கிறது வராது, அதே மாதிரி இந்துக்கள் கதைக்கிறது வராது. இந்த நெகட்டிவாக கதைக்கிறவங்களா இப்போ நெகட்டிவாக கதைக்கிறவங்களோட காலம் இது. பாருங்க எங்களோட அரசியலே பாருங்க இன்னும் அதே மாதிரி தான் நண்பர்களை இவர்களை வச்சு நாங்கள் ஜட்ஜ் பண்ண இயலாது. அதே மாதிரி இவர்களுடைய பேச்சுக்கு அடுபட்டுறாங்க. சில தமிழர்கள் வந்து நான் ஒரு டிக்டாக் பிரபலம் வந்து இதை அதாவது இப்படி நான் யாத்திரை போகுதுன்னு வெள்ளக்காரனுக்கு சொல்லி போடாங்க. ஏன்னா சிரிப்பானா தான் இங்கே வெள்ளக்காரனோட வேலை செய்தவரா. ஐயோ கடவுளே என்னோட ஒருத்தர் வேலை செய்தவர் வெள்ளைய நாய் செத்ததுக்கு 2 மாதமாக அவர் வேலைக்கு வரையில. அதுக்கு பிறகு வந்து கூட அவர் கவுன்சிலிங் எடுத்து அவரால் தாங்க முடியல. ஒரு 12 வருஷமாக தன்னோட இருந்த நாய். அப்படியே அவர்கள் நாய்க்கு கொடுக்குற முக்கியத்துவம் நாங்கள் பெருசாக கொடுக்குறதில்ல அவர்களோட அப்படி. ஆனால் எங்களோட அது இயல்பாக இந்த நாயின் சந்தோஷம் அது மற்றவர்களோட பழகிறது, அதை புது புது ஆக்களோட பழகிறது எல்லாம் பார்க்க எனக்கு பெரிய அதிசயமாக இருக்குது. எந்த வித கோபம் படாமல் சாந்தமாக தானும் ஒரு உறுப்பினர் மாதிரி அது முன்னால் நடந்து போகிறது எல்லாமே வந்து ஒரு கண்கொள்ளா காட்சிகள். உண்மையில் அந்த நாய் சந்தோஷமாக அது நாய் ஒரு புனித யாத்திரையில் இருந்துக்கு அது கூட உங்களுக்கு பொறுக்காமல் திட்டி கொண்டிருக்கிறீங்களா? என்ன படுத்திருக்கேங்க யாரும் சொரிஞ்சாலே கோவம் பெறும். அது நாயை சொரிஞ்சா உடனே ஒரு குழாய் வேண்டு. இந்த எனக்கு பார்த்து இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் தட்டி தொட்டு போட்டு போகுது, ஒரு இதுவும் இல்லாமல் நிற்கிது. நான் அவ்வளோ ஒரு குலைச்சே நான் காணையில் இந்த நாய். அதான் பெரிய அதிர்ச்சியம் தான். நாயை நாங்கள் சிலர் கடவுளாக பார்க்குறார்கள், சிலர் நாயாக பார்க்குறார்கள், சிலர் பொறாமையாக பார்க்குறார்கள். தங்களோட இருந்த ஒரு சக மனிதன் இப்படி வந்துட்டானுன்ற மாதிரி ஒரு நாய்க்கு இவ்வளோ வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இவ்வளோ பேர் செல்வி அடிக்கிறமே, இப்படி எல்லாம் மக்களை தான் ரசிக்கணுமே, நீங்களுமே நல்ல காரியத்தை செய்துட்டு பெருசாக வாங்க, எதுக்காக இப்படி திட்டுறீங்கள், தேவையில்லாத நெகட்டிவ் வேலையை பரப்புறீங்கள். இது ஒரு புனித யாத்திரை. இந்த யாத்திரை உண்மையிலே வெற்றிகரமாகும். எனக்கும் கூட ஒரு ஆசை, இப்படி ஒரு யாத்திரையில் நானும் கலந்து கொள்ளணும் பல நாள் ஆசை. என்னடா எனக்கு தெரியும் அதனுடைய ஒரு சுயநலம் தான். அதனுடைய அந்த யாத்திரை முடிவில் கிடைக்கிற பலன் வந்து உடலுக்கும் உள்ளத்துக்கும் நலம், 100% நிலமா தரும். இந்த வெளிநாட்டில் ரைட்டிங் போய் நம்ம நடக்கிற காடுகளுக்கு நடந்த ஒரு 2 நாள் 3 நாள் போகிறது தான். இங்கேயே பில்கிரிமேஜ் போகிறவர்கள், இங்கே விலகாரர்கள் பில்கிரிமேஜ் பழைய கோவில்களுக்கு, அதாவது 500 வருடமா
1000 வருடம் கோயில்களுக்கு இங்கேயே போறவர்கள். அந்த ஸ்டோன் ஹெஞ்ச் இங்கே ஒரு இடம் இருக்கு, ஒரு கல், அதுக்கு பில்கிரிமேஜா போறவர்கள் அந்த காலத்துல இருந்து. ஸ்டோன் ஹெஞ்ச் அந்த அதுல வந்து அந்த சூரியன் வர டைம்ல அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறது ஒரு வித பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும் உண்டு. அதே மாதிரி தான் இந்த கதிராமத்துக்கு காரில் போறதை விட இப்படி போய் அந்த இடத்துல நிற்க ஒரு பரவசம் ஒன்று வரும். அது உங்களுக்கு எப்படின்னு சொல்ல, அது எல்லா மதத்திலையும் இருக்கு. நான் இந்த இந்து மதத்திலும் இல்லை, எல்லா மதத்திலையும் இப்போ ஹஜ் யாத்திரைக்கு போகிற மாதிரி தான் இது ஒரு பரவசம் வந்தே தீரும். அதில் இந்த நாயம் கலந்துள்ளது. இது ஒரு சந்தோஷமாக கொண்டாடுங்க, நெகட்டிவாக கரைச்சி கொட்டாதீங்க. ஒரு இஸ்லாமியனால தவறாக நடந்துட்டார் என்றால் அது அவனுடைய மனநிலை. இந்த மனம் குன்றியவர்கள் பலர் இருக்கிறார்கள். அது வந்து அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள், இன்னும் எத்தனையோ வருடங்கள் போனாலும் இருப்பார்கள். ஒன்றுமே செய்யலாம் நண்பர்களே. விலங்குகள்லையுமே மனுஷரை மாதிரி தான் விலங்குகள்லேயும் எல்லா விலங்குமே இப்போ சில நாய்கள் கூட சும்மாவே சாப்பாடு போட்டாலும் குலைக்கிற நாய், கடிக்க வர்ற நாயும் இருக்குது. எங்களோட மனிதர மாதிரி நாயிலையும் கரெக்ட் இருக்கு. இந்த நாய் வந்து இது யாத்திரை போக வேண்டிய நாயே தான். இதனுடைய நடவடிக்கையில தான் பார்க்க இது ஒரு பக்தியான யாத்திரை. இதனுடைய இறுதி காலத்துல இது வந்து அதனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க உண்மையில நல்ல உள்ளவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இதை பார்க்க பொறாம பிடிச்ச துரு எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு இதை பார்க்க எரிச்சலா இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் புது கார் வேண்டிட்டானே என்ற மாதிரி, நாய்க்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிடுது என்ற மாதிரி யோசிப்பீங்க. வேற என்ன நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்.